Hello students, welcome to Heba Max. 10th standard max important questions குவார்ட்டர்லிக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் ஒரு 65 5 மார்க் கொடுத்துருக்கேன். இந்த 65 5 மார்க்கையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 10 5 மார்க் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா கொஷினையும் தரோ பண்ணுங்கள். ஸோ தட் 50 மார்க்ஸ் 5 மார்க்கில் நமக்கு 50 மார்க்ஸ் குறையவே செய்யாது. அடுத்து 2 மார்க் வீடியோவும் வரும். ஸோ சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. 5 மார்க்கில் எதெல்லாம் இது வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ அதுதான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரில் வந்த கொஷின்ஸ் அந்த மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் நினைக்கலாம் 65 கொஷின்ஸ் படிக்கணுமா அப்படின்ட்டு. நீங்கள் ஸ்கொயர் ரூட் சம்லேயே வந்து 10 சம் இருக்குது, 10 சம்மும் கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா 10 சம் அட்டென்ட் பண்ணலாம். அப்போ 55 கொஷின்ஸ் தான். ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்க 5 மார்க்ஸ்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதில் ஒரு 5 to 10 கொஷின்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் சால்வ் பண்ண கொஷின்ஸாக தான் இருக்கும். பட் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா திருப்பி இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ண மாட்டோம். ஆல்ரெடி படிச்சிருப்போம், அப்படியே எக்ஸாமுக்கு போயிடுவோம். அந்த மாதிரி செய்யவே கூடாது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு வாட்டி எழுதி பார்த்துருக்கணும் எக்ஸாமுக்கு போக முன்னாடி. அண்ட் டைம் டேபிள் வீடியோவும் போட்டுட்டேன். டைம் ஸ்கெடியூல் வச்சு உங்களுக்கு நான் அதில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ண ஒரு வீடியோவும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு நீங்கள் சென்டம் எடுக்க என்னெல்லாம் என் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணுமோ நான் செய்கிறேன். எல்லாமே நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ 5 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த HCF ஆஃப் 396 504 636. எக்ஸாம்பிள் சம் செகண்ட் சாப்டர் 2.1 எக்ஸசைஸ்க்கு அப்புறம் இருக்கும். சரிங்களா? அப்புறம் செகண்ட் கொஷின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து ஏபிசி நம்மளாம் கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துடுவாங்க. அப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஈஸி தான். அடுத்தது if d is the highest common factor of 32 and 60 find xy satisfying d is equal to 32x plus 60y. Next fourth question arrow diagram graph set in rooster form. உங்களுக்கு இது கண்டுபிடிக்க ஈஸியாக தெரியும். y is equal to x plus 3 x is equal to 2 into y. ஈஸியாக சால்வ் பண்ணுங்கள். ஆரோ டயக்ராமில் நீட்டாக வரைஞ்சிடுங்க. அப்புறம் ஃபிஃப்த்து கொஷின் அடிக்கடி கேட்ட கொஷின் 1,13,400 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம். அண்ட் இதோட ப்ரைம் நம்பர்ஸ் வந்து அசெண்டிங் ஆர்டரில் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக அது அசெண்டிங் ஆர்டரில் தான் எழுதணும். சரிங்களா? அடுத்தது ப்ராப்ளம் சால்விங். 150 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்மிட்டட் டு அ ஸ்கூல். தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் 3 செக்ஷன்ஸ். ஏபிசி 3.1 எக்ஸசைஸில் வர ஒரு கொஷின். அடுத்து ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் யூனிட் எக்ஸசைஸில் இருக்கிறது. மேபி அதுலேருந்தும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட்டில் மொத்தம் 11 கொஷின் இருக்கும். 11 கொஷினுமே இந்த வீடியோவில் இருக்கும். 2 கொஷின் மட்டும் கொடுத்துருக்க மாட்டேன், ஏன்னா அது அவ்வளோவா கேட்டதில்லை. ஈஸியான கொஷினும் கூட. பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். அடுத்து 8th கொஷின். இஃப் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த வெர்டிசஸ் டேக்கன் இன் ஆர்டர்னு கொடுத்துட்டாங்க. ஏரியா 22 கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. ஸோ ஏரியா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏரியாவோட வேல்யூ 22ன்னு மென்ஷன் பண்ணுறோம். கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஏன் தெரியுமா நான் கொஷின்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன். வேறு சாப்டர்லேருந்து ஷஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட் சாப்டர் இதெல்லாம் அப்படியே கொடுத்துருக்கலாம், அப்புறம் செகண்ட், அப்புறம் தேர்ட் அப்படி கொடுக்காம ஏன் நான் மாற்றி மாற்றி கொடுக்குறேன்னா உங்கள் கொஷின் பேப்பரில் இப்படி தான் வரும். சரிங்களா? உங்கள் கொஷின் பேப்பரில் வந்து லைனாக கொடுக்க மாட்டாங்கல்ல. இப்போ ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் கொடுப்பாங்க, ஆனால் எக்ஸசைஸ் வைஸ்லாம் லைனாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு கொஷினை பார்த்தோன்னே அது எந்த சாப்டர் எந்த எக்ஸசைஸ்ன்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ். சரிங்களா? மனசில் திட்டக்கூடாது, இந்த அக்கா எப்படி மாற்றி மாற்றி தராங்க லைனாக கொடுக்கலாமேன்ட்டு. இது எல்லாமே உங்களோட ப்ராக்டிஸ்க்காக தான். அடுத்த 9th கொஷின் மறுபடியும் ஃபர்ஸ்ட் லெசன். ஃபங்க்ஷன் f is defined by f of x is equal to 2x minus 3 f of 0 plus f of 1 by 2 கண்டுபிடிக்கணும். அப்புறம் f of x is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு x வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்புறம் f of x is equal to x சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு x வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைண்ட் x such that f of x is equal to 1 minus x. அடுத்து 10th கொஷின். 10th கொஷின் ஈஸி தான். 3 பாயிண்ட் கொடுத்துட்டு கொலினியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏரியா வந்து 0. If 2b plus c is equal to 4 then find the value of b and c. எலிமினேஷன் மெத்தட் வச்சு சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? 6th சாப்டரில் ஒரு கொஷின் sin a by 1 plus cos a plus sin a by 1 minus cos a is equal to 2 cosecant a. cross multiple பண்ணிட்டு சால்வ் பண்ணுவோம். சரிங்களா?
இது வந்து 6th சாப்டர் நான் பார்க்கலன்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. 5th சாப்டர் வரைக்கும் நான் கொடுத்துருக்க கொஷின்ஸை பார்த்தா போதும். அடுத்து வாணி சம், இதை நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அப்புறம் 14 and 15 6.1. சப்போஸ் 6th சாப்டரை ஸ்கிப் பண்ணுறேன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த கொஷின்ஸ் மட்டுமாவது பார்த்துக்கிறேனாலும் பாருங்கள், சரிங்களா? If cosecant theta plus cot theta is equal to p, then prove that cos theta is equal to p square minus 1 divided by p square plus 1. அடுத்து prove that tan square a minus tan square b is equal to sin square a minus sin square b divided by cos square a into cos square b. அப்புறம் 16th கொஷின் மறுபடியும் ஃபர்ஸ்ட் லெசன். இதே மாதிரி 3 கொஷின் கொடுத்துருக்கேன். அப்போ பாருங்கள், ஒரு கொஷின் பார்த்தாலே 3 கொஷின் பார்த்த மாதிரி. ஸோ நிறைய கொஷின்ஸ் இருக்குன்னு பார்க்காதீங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். f of x லிமிட்ஸ் கொடுத்துட்டு f of 4 என்ன, -2 என்ன, f of 4 plus f of 2 times of f of 1 இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்போ 17th கொஷின் ஜிசிடிலேருந்து கேட்டிருக்காங்க, அதனால் அதுலேருந்து ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன். 18th கொஷின் cos cube a minus sin cube a, சேம் இது வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுவோம் 6.1 எக்ஸசைஸில். 19th கொஷினும் சேம் f of x கண்டுபிடிக்கிறது தான், ஃபர்ஸ்ட் லெசன் எக்ஸசைஸ் 1.4. சேம் எக்ஸசைஸ் 1.4லேருந்து அடுத்த கொஷின் ஃபங்க்ஷன் கொடுத்துடுவாங்க f of -3 plus f of 2. இந்த 3 கொஷின்லேருந்து ஒரு கொஷின் வர வாய்ப்பு இருக்குது, அதனால தான் 3மே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு கொஷின் சால்வ் பண்ண பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்காது, நீங்கள் அப்புறம் பார்த்தாலும் சரி. அடுத்தது முக்கியமான பார்ட், செகண்ட் சாப்டரில் ஏபி. சம் ஆஃப் 4 consecutive terms 28 and their sum of their square is 276. Find the 4 numbers. முக்கியமான கொஷின். அடுத்த sum of 3 consecutive terms are AP is 27 and their product is 288. 3 terms என்னன்னு கண்டுபிடிக்கணும், a minus d, a plus d. அடுத்து ரேஷியோ ஆஃப் 6th and 8th terms of AP வந்து 7:9. இந்த மாதிரி ரேஷியோ சம்ஸ் எல்லாம் கேட்பாங்க, சரிங்களா? அடுத்து 24. பிரியா earned ₹15,000 in first month and அதுக்கப்புறம் சேலரி இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ்பென்சிவ் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு டேப்லோ காலம் போட்டு இந்த சம்ம செய்வோம். அடுத்து f of f or g of f. இந்த டைப் கொஷின்ஸ் கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. இதில் வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும், இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அடுத்து 26 parallelogram அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ ஏபிசிடி parallelogramனா என்ன அர்த்தம்? ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும், அப்புறமா நம்மளோட டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் பண்ணும். இது 2 கண்டிஷனில் இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 27th கொஷின் வந்து சிம்பிளிஃபிகேஷன். a square plus 3a minus 4 divided by a 3a square minus 3. அதே மாதிரி y வேல்யூ கொடுத்துட்டு x square into y power minus 2. அடுத்து find the value of k such that f of g is equal to g of f. அப்புறம் f of x என்ன கொடுத்துருக்காங்க, 3x plus 2, g of xம் கொடுத்துட்டாங்க. இது ஈக்குவல் பண்ணி k வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்புறம் f of g of h அந்த சம்மு, இதில் மொத்தம் 5 சம் என்னவோ இருக்கும். ஸோ அந்த 5 பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 மார்க் எழுதலாம். அப்புறம் sum of all natural numbers between 300 and 600 which are divisible by 7. லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரில் இதை கேட்டிருந்தாங்க, இதே மாதிரி வேறு சம் கேட்டிருந்தாங்க, அது கம்பல்சரியில் கேட்டிருந்தாங்க, அதனால தான் இந்த டைப் கொஷின்ஸ் கொடுக்குறேன். 31st கொஷின் வந்து எக்ஸாம்பிள் 6.17 ஓடுது. இதே மாதிரி எக்ஸசைஸ்லேயும் ஒரு கொஷின் இருக்கும், பார்த்துக்கோங்க. cos square theta by sin is equal to p and sin square theta by cos square theta is equal to q. அப்புறம் ப்ரூஃப் பண்ணும். அடுத்த சிம்பிளிஃபிகேஷன் 32 வந்து சிம்பிளிஃபிகேஷன் தான். 33 சிம்பிளிஃபிகேஷன். இந்த டைப்பில் தான் லாஸ்ட் டைம் 2 மார்க்கில் கம்பல்சரி கேட்டிருந்தாங்க, அதனால இது கொடுத்துருக்கேன். அடுத்து 34. Find the sum of all natural numbers between 602 to 902 which are not divisible by 4. ஸோ டோட்டல் வேல்யூ கண்டுபிடிப்போம், டிவிசிபிள் பை 4 கண்டுபிடிப்போம், அப்புறம் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிவிடுவோம். அப்புறம் ப்ரூஃப் சம் வரும்னு சொல்லியிருந்தேன், s1 + s2 + s3 அப் டு s of m வரைக்கும். அடுத்து ஒரு ஸ்கொயர் ரூட் சம். அடுத்து ஆல்ஃபா பீட்டா சம் அல்ஜிப்ராலேருந்து. அப்புறம் f of x, x square, g of x, h of x, இதுதான் நான் இப்போ சொன்னேன். அண்ட் சேம் ஸ்கொயர் ரூட் சம், மறுபடியும் ஒரு ஸ்கொயர் ரூட் சம். அடுத்தது 6th சாப்டர் cos theta by 1 plus sin theta is equal to 1 by a, then prove that a square minus 1 divided by a square plus 1. அடுத்தது ஸ்கொயர் ரூட் தான். ஸோ ஸ்கொயர் ரூட்லேயே வந்து 10 சம்மு வரும். ஸோ ஒரு மாடல் பார்த்தா போதும், சரிங்களா? அடுத்து ஜிபி இந்த ப்ராடக்ட் ஆஃப் 3 consecutive terms 27 and sum of the product of 2 terms taken at time is 57/2. அப்புறம் 5th lesson, find the equation of a straight line passing through a point and has intercept அப்போ x by a plus y by b is equal to 1 அந்த formula which are in the ratio 2:5. அப்புறம் sum up to n terms. இதுலேயே 5 + 5 5 கொடுத்துருக்கேன், நான் 3 + 3 3யும் கொடுத்துருக்கேன். அப்புறம் 0.4 + 0.44. ஸோ இதெல்லாம் ஒரு டைப்பு.
ஒரு 5 சம் ஒரு மாடல் பார்த்தா போதும். 48th question, altitude through A and B. ஸோ A வச்சு ஒரு altitude கண்டுபிடிக்கணும், B வச்சு கண்டுபிடிக்கணும். altitudeனா perpendicular slope எடுத்துட்டு Aலேருந்து ஒரு பாயிண்ட், அவ்வளோதான். அடுத்து find the equation of a straight line through the intersection of lines and parallel to. அப்போ ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு லைனுக்கு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் parallel to the லைன்னா 13x + 5y + k = 0. அதிலே பர்பண்டிகுலர்னா என்ன? 5.4 எக்ஸசைஸில் லாஸ்ட்லேருந்து ஒரு 5 சம் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Find the equation of a straight line joining the point of intersection of two lines. அதுக்கப்புறம் மறுபடியும் to the point of intersection. அப்போ 4 லைன் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஃபஸ்ட்டு 2 pairs வச்சு ஒரு பாயிண்ட்டு, அடுத்த 2 pairs வச்சுட்டு ஒரு பாயிண்ட்டு, அப்புறம் 2 point ஃபார்மில் வச்சுட்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் 52, find the equation of a straight line through the point of intersection and bisecting the line segment. Bisecting அப்போ midpoint. தென் ரேகா சம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 10² + 11² கண்டிப்பாக வரும். அப்புறம் 3.12ல் 54 2x² black bees, group of black beesன்னு இருக்கும் பாருங்கள். அப்புறம் 55 3.13 அந்த மாதிரி. prove the equation x² into p² + q² + 2x into pr + qs no real rootsன்னு கொடுத்துட்டு இது ரெண்டும் ஈக்குவல். எக்ஸாம்பிள் சம்னு நினைக்கிறேன். 56ம் சேம் அதே எக்ஸசைஸு. 57 ஸ்கொயர் ரூட், 58 ஸ்கொயர் ரூட், 59 ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட் சம்ஸ் எல்லாம் பார்க்கணும். 61 பாருங்கள், 3 + 3 3 3. அப்புறம் 62 வந்து ஆல்ஃபா பீட்டா சம்மில் ஒன்று கொடுத்துருக்கேன். அப்புறம் தியரம், பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், மறுபடியும் ஒரு ஸ்கொயர் ரூட், அப்புறம் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஆங்கிள் பைசெக்டர் தியரம். ஸோ இதில் மொத்தத்துலேயும் பார்த்தீங்கன்னா 4th லெசன்லேருந்து 2 5 மார்க் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் 6th லெசன் ஸ்கிப் பண்ணலான்னு சொல்லிட்டேன். அப்போ நமக்கு பாருங்கள் 1 2 3 5 வெறும் 4 லெசன் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. 4 லெசனோட 5 மார்க்ஸ் தரோவாக பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக 10 5 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ இதில் இருக்கிற எல்லா கொஷினையும் சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 8 5 மார்க்ஸ்லேருந்து 10 5 மார்க்ஸ் வரைக்கும், சரிங்களா, நல்லபடியாக கொஷின் இருந்ததுன்னா 10 5 மார்க்ஸ் இதுலேருந்தே வந்துடும். இல்லைனா இதோட மாடல் இருக்கும், அவ்வளோதான். உங்களால் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ண முடியும். சென்டம் எய்ம் பண்ணுறவங்க இந்த 65 5 மார்க்ஸ் டாப் 5 மார்க்ஸ் 10th ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸ் சேரணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸ் கோர்ஸுமே அதில் இருக்குது. இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே அங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுவும் வேணும்னா இந்த நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள். 4 days டைம் இருக்குது, நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணிடாமல் நீங்கள் மேக்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். எக்ஸாம் நல்லபடியாக அட்டென்ட் பண்ணுங்கள். வேறு எதாவது டவுட் இருக்குது, இந்த எக்ஸாமுக்கு நான் வேறு வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ணணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃபார்முலா ஷீட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க, ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுவுமே சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.